பிரசங்கி 1வது அதிகாரம் 6, 7, 8வது வாக்கியங்கள். காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கு திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி போய் விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது, கடல் ஒரு நாள் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. வார்த்தை சொல்லுது பாருங்க, காண்கிறதுனாலே கண் திருப்தி ஆகிறது இல்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை, செவிகளும் நிரப்பப்படுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம விளங்குறதுக்கு தான் கடலை ஆண்டவர் முன்னால எழுதி வச்சிருக்கிறார். எல்லா நதியும் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம நாட்டுல 3 நதி இருக்கு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லப்படுகிற ஜீவ நதிகள். 24 மணி நேரம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், கடல்ல போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனா கடல் என்ன செய்யாது? ஒரு நாள் என்ன செய்யாது? நிரம்பாது. சோத்திரம். ஆனா போய் சேர்ற நதி சுத்தமா இருந்துச்சுன்னா கடல் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய மழை பெஞ்ச பிற்பாடு நம்ம மதுரங்குளத்தை போய் பார்த்தா அதுல குளிக்க தோணுமா? ஏன்? நம்ம ஓடைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஓடையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அதுல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த பொல்லாத கொசுக்களில் இருந்து எங்க மக்களை பாதுகாத்துக்கணும். எல்லாம் கருப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓடையில ஓடுற கண்ணி என்ன செய்யும்? எல்லாத்தையும் கருப்பு கலர்ல எடுத்துட்டு போய் மதுரங்குளத்துல சேர்த்துரும். இப்ப குளம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கா? எங்க இருந்து வந்துச்சு? குளத்திலேயே கருப்பு வந்துச்சு? இல்ல, ஓடி வந்ததுல என்ன வந்துட்டு? கருப்பு வந்துட்டு. அது போல மனுஷனுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள 2 காரியம் உள்ள டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு நாளும் நிறையாது. சோத்திரம். பேசினா கூட ஒரு காலத்துல என்ன செஞ்சிடும்? எப்ப போதும்பா, தொண்டை வலிக்கு தண்ணியை குடிப்போனியாவது ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யலாம்? வைக்க தோணலாம். 2 காரியம் இருக்கு. காண்கிறதினாலே கண் திருப்தி ஆகிறது இல்லை. அதுக்கு ஒரு நாளும் திருப்தி கிடையாது. அது ஒரு பைப்பு போல, பார்க்கறது எல்லாம் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். எது கிடைச்சாலும் திங்கறாயாங்கிறது போல எல்லாத்தையும் என்ன பண்றாயா? உள்ள போடுறாயா. எதையுமே ஃபில்டர் பண்ணாது. கண்ணுக்கு மாத்திரம் ஏதாவது டக்குன்னு இல்ல இது ஃபில்டர் பண்ணிரும், இது வேண்டாம், இது பார்க்காண்டா அப்படின்னா இல்ல, பார்க்கறது எல்லாம் உள்ள போகுது. அதே போல என்னொன்னு பார்க்க முடியாததெல்லாம் என்ன செய்வோம்? கேட்போம். கேட்கறதுல ஒரு பெரிய குஷி. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. குஷியோ குஷி. சோத்திரம். பார்க்கிறதோ கேட்கிறதோ 2 நிரப்பாது, நிரப்பிக்கிட்டே இருக்கும், உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். சோத்திரம். உள்ள போற எல்லா ஜங்கும் அந்த ஊற்றை தூர்த்து விடுகிற வல்லமை உடையது. அதனால்தான் பைபிள் நமக்கு சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. நேர்மையானதை, சுத்தமானதை, தேவனது வசனத்தை. இன்னும் சொல்ல போனா தேவனது வசனத்தை ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் அவர் எழுதி கொடுத்தார். இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக கட்டிக்கொள். உன் கண்ணுக்கு முன்னால அந்த வசனம் இருக்கட்டு, அந்த வார்த்தை இருக்கட்டு. அந்த வசனத்தை படிக்க படிக்க நாம சில நேரம் நினைக்கலாம், வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது நம்ம நினைக்கலாம். தப்பு கிடையாது. புரியலனாலும் வசனத்தை படிக்கணும், விளங்கலனாலும் வசனத்தை படிக்கணும், ஞாபகத்துல இல்லனாலும் வசனத்தை படிக்கணும். ஏன்னா கண்ணால் பார்க்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் இருதயத்தில் போய் நிறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்திற்கு ஜீவன் இருக்கிறபடியினாலே அது ஜீவ ஊற்றை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. தூர்த்து போடுவதற்கு வருகிற அழுக்குகளை அது வெளியே தள்ளுவதற்கும் இந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. அது கணுக்களையும் ஊனையும் உருவக்குத்தி சரிவாதியாக பிரித்தெடுக்கிற வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. அதனால கண்கள் எல்லாவற்றையும் அல்ல, கர்த்தரையே பார்க்கட்டும். சகல ஜாக்கிரதையோட வாசலை காத்துக்கொள்.
சகல ஜாக்கிரதையோட உன் இருதயத்தை காத்துக்கொள். செவிகள், சோத்திரம், செவிகள், செவிகள். அதனால பைபிள் சொல்லுகிறது தீவிரமாய் கேட்கணும். எதை தீவிரமா கேட்கணும்? பக்கத்து வீட்டக்கா அப்படியாக்கும், இப்படி ஆக்கும், அப்படியாக்கும், இப்படி ஆக்கும். அதனால்தான் பைபிள் அப்பவே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாகன்னு சொன்னார். இது உன் ஜீவ ஊற்றை என்ன செஞ்சிரும்? பாதிச்சிரும். நீ ரொம்ப ஜாக்கிரதையா உன் செவிகளை கை கொள்ளணும். அதனால கேட்பவைகள் தேவனது வார்த்தைகளா இருக்கட்டும். அல்லேலூயா. பார்ப்பதும் தேவனாயிருக்கட்டும், கேட்பதும் தேவனாயிருக்கட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று ஒரு நாள் வற்றி போகாது. அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தால், அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால், நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவின் வருகை பரியந்தமும் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சோதனைகளும் நம்மை அசைக்க முடியாது. கர்த்தர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை என்ற துணி எனது இருதயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் முழங்கள் போடுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். முழங்கள் போடுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிராவே. எதிரானே துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை என் சாம்பலை போக்குவேன், சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே சபையை. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஒரு நாள் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே பாடுகிற பொழுதே அந்த இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கி வரட்டுமே. ஆமென். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஓஹோ, கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் என் கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஓரபா சந்தன பௌதரா ரகதலபா ஹந்தலபா. ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ நதி. ஆமென். ஹல்லேலூயா. glory.
முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு முழங்கிடுவேன் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் நம்மள அதுக்கு தான் வச்சிருக்கிறாரே. அவிழ்த்திடுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஜீவநதி. இந்த காலை வேளையில ஒரு விசை கூட ஆண்டவரே, எங்கள் தூர்த்து போடப்பட்ட இருதயங்களுக்குள்ளே அந்த நதி இறங்கி பாய்வதாக. ஆமென். எனக்குள்ளே ஜீவ நதி இறங்கி வருவட்டும். ஜீவ நதி நமது இருதயங்களுக்குள்ளே, உள்ளான மனிதனுக்குள்ளே இப்பொழுது ஒரு விசை கூட. ஆமென். பற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஏசேக்கின் காலம் முடிந்து போகட்டும், சித்தனாவின் காலம் முடிந்து போகட்டும். இன்றைக்கு ஒரு புதிய காலம். ஆமென், ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அழுக்குகள் இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும். என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், 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 நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் இருதயங்களுக்குள்ளே, எங்கள் சபைகளுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக.